Welcome to VL Academy. In the video, the accounting cycle books and records அப்படிங்கிற chapterல exercise problem number 5, 6, 7 and 8th problem நம்ம பார்க்க போறோம், which is in page number 2.89 and 2.90. So fifth problem பார்த்தீங்க அப்படின்னா, the first entry is salary paid rupees 50,000. So debit what comes in, அது யாருக்கு போய் சேருது? எம்ப்ளாயிஸ்க்கு போய் சேருது in the form of salary. எப்பவுமே வந்து ஜர்னல் என்ட்ரியில் நமக்கு புரிகிற டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நாம் வந்து என்னவா பே பண்ணுறோம்? சேலரியாக பே பண்ணுறோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நமக்கு கேஷ் வெளியில் போகுது, அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக அதை டெபிட் பண்ணணும். அது யாருக்கு போய் சேருது? எம்ப்ளாயீஸ்க்கு இன் தி ஃபார்ம் ஆஃப் சேலரி. ஸோ அதனால் சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் அக்கௌண்ட்டை நாம் கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்டு டு ஹவுஸ் ஓனர் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் நமக்கு வெளியில் போகுது, அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக வெளியில் போகுது? ரெண்ட் பே பண்ணுறதுக்காக வெளியில் போகுது. ஸோ அந்த ரெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ டு ஹூம் தட் ரெண்ட் ஹேஸ் பீன் பெய்ட் அப்படிங்கிறத நம்ம நரேஷனில் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ பீங் ரெண்ட் பெய்ட் டு ஹவுஸ் ஓனர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ ருபீஸ் 2000. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நார்மலாக கேஷ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? நமக்கு கூட்ஸ் உள்ளே வரும், கேஷ் வெளியில் போகும். ஓகே, ஸோ இங்கே கேஷுக்கு பதிலாக நம்ம மிஸ்டர் ஏன்னு போடுறோம். ஏன்னா நம்ம வந்து கூட்ஸ் வாங்கிட்டோம், கூட்ஸ் உள்ளே வந்துருச்சு, பட் ஆனால் கேஷ் வெளியில் போகலை. ஓகே, ஸோ டு ஹூம் இட் ஹேஸ் டு கோ அவுட் டு மிஸ்டர் ஏ. ஸோ அதனால மிஸ்டர் ஏவை வந்து நாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் மிஸ்டர் ஏ டெபிட்டுக்கு போவார், கேஷ் வந்து கிரெடிட்டுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே இன்கேஸ் அது கிரெடிட் பர்ச்சேஸாக இருந்தால் நம்ம கேஷுக்கு பதிலாக யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ருபீஸ் 500. ஸோ இங்கே வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரிசீவ் இன் த சென்ஸ் நமக்கு கேஷ் உள்ளேயே இருக்குது, வெளியில் போகலை. எவ்வளோனா 500 rupees. ஏன் வெளியில் போகலை? ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். கேஷ் உள்ளேயே இருக்கிறதுனால கேஷை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சிக்ஸ்த் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on June 1st 2001 அந்த டேட்டை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் குமார் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 10,000. ஸோ கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ அந்த கேஷ் அக்கௌண்ட்டை நாம் டெபிட் பண்ணுறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் டு கேபிட்டல், வேர் இட் கோஸ் டு த பாக்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ கேபிட்டல்ங்கிற ஒரு ஃபார்ம்குள்ளே அது போகுது. அந்த 10,000 கேபிட்டலாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர வேறு எந்த பர்பஸ்க்கும் அதை எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் கேபிட்டலை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு சேலரி டு தி ஸ்டாஃப். ஸோ ஹியர் கேஷ் இஸ் கோயிங் அவுட், அதனால கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அது என்ன ஃபார்மில் வெளியில் போகுது? சேலரியாக போகுது. ஸோ அந்த சேலரியை நாம் டெபிட் பண்ணியிருக்கோம். ஹூ இஸ் ரிசீவிங் அப்படிங்கிறதுல இந்த வாட் ஃபார்ம் தே ஆர் ரிசீவிங், அதை தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ இந்த எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நாம் வந்து நமக்கு கேஷ் வெளியில் போகுதுன்னு கேஷை கிரெடிட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயி நேம் போட்டோம்னா என்ன பர்பஸ்க்காக அவருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்தோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அந்த பர்பஸை தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, தட் இஸ் சேலரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோல்ட் கூட்ஸ் டு கிருஷ்ணா ஃபார் கேஷ் ருபீஸ் 5,000. ஸோ இங்கே கேஷ் சேல்ஸு, கேஷ் வந்து உள்ளே வருது, அதனால் கேஷை டெபிட் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ், அதாவது what is going out? Goods is going out in the form of sales. So அதனால sales இங்க credit பண்றோம். Okay, so cash account data to sales account. So the value is 5,000 rupees. And நீங்க narrationல வந்து யாருக்கு சேல் பண்ணியிருக்கோங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணலாம். Being goods sold to Krishna for cash. And next entry is purchase from Ganeshan rupees 2,500. This is not for cash. Okay, கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். இதே கேஷாக இருந்தால் கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணலை அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு கன்சிடர் இட் ஆஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன? கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம கூட்ஸை வாங்கிட்டோம், பட் அதுக்கான காசு நம்ம லேட்டாக தான் கொடுப்போம். தட் இஸ் கால் கிரெடிட் பர்ச்சேஸ். சேல்ஸாக இருந்தால் நம்ம கூட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், பட் அவங்கக்கிட்டேருந்து காசு நம்ம லேட்டாக வாங்கிக்குவோம், ஆஃப்டர் சம் டைம் ஆர் வித் ரெகுலர் பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே
credit purchase பண்ணுறப்போ purchase வந்து debit ஆகும் because the goods is coming inside. Okay, in the form of purchase. அதனால இந்த purchase account debit பண்ணுறோம். to நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுவோம் கேஷ் பர்ச்சேஸாக இருந்தால் பட் இங்கே கேஷ் இல்லை அப்படிங்கிறதுனால யார்கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த பர்சனோட நேம் இல்லை யாருக்கு அந்த கேஷ் போய் சேரணுமோ அந்த பர்சனோட நேமை நாம் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டு கணேசன் அக்கௌண்ட் தி வேல்யூ இஸ் 2500 rupees. அடுத்தது 7th ப்ராப்ளம். பெய்டு கேஷ் டு ஹரி rupees 300. ஸோ இங்கே ரிசீவர் யார்? ஹரி. ஸோ ஹரியை டெபிட் பண்ணிவிட்டு நமக்கு கேஷ் வெளியில் போகுது அதனால கேஷை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் 300 rupees. அடுத்தது கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ கேஷ் நமக்கு உள்ளே வருது. ஸோ அதனால கேஷை டெபிட் பண்ணுவோம் அண்ட் சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அடுத்தது சோல்ட் கூட்ஸ் டு செல்வன் ஆன் கிரெடிட் ₹1000 rupees. ஸோ நார்மலாக கேஷ் சேல்ஸாக இருந்தால் என்னாகும், நமக்கு கேஷ் வந்து உள்ளே வரும். ஓகேவா? ஸோ கேஷ் உள்ளே வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை வந்து நாம் டெபிட் பண்ணுவோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். பட் இங்கே கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறதுனால கேஷுக்கு பதிலாக யார்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அந்த பர்சனோட நேமை அங்கே மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் செல்வன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ செல்வன் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். தி அமௌண்ட் இஸ் 1000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் முத்து. ஸோ கேஷ் உள்ளே வருது அதனால் கேஷை டெபிட் பண்ணுறோம். யார்கிட்டேருந்து வருது இல்லை யார்கிட்டேருந்து அது வெளியில் வருது அப்படின்னா முத்து கிட்டேருந்து வருது. ஸோ முத்துவை கிரெடிட் பண்ணுறோம். ஃபார் முத்து இட் இஸ் கோயிங் அவுட் அதனால முத்துவை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ இஸ் 500 rupees. ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிரான்சாக்ஷன் இருக்குது. தட் இஸ் கூட்ஸ் வர்த் ₹500 given as charity. சேரிட்டினா என்ன, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜோ இல்லை ஓல்டேஜ் ஹோம்க்கோ நம்மளுடைய கூட்ஸை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டூயிங் ஃபார் பர்சனல் பெனிஃபிட். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கம்பெனியிலேருந்து கூட்ஸ் எடுக்கிறோம். ஹூ இஸ் ரிசீவிங் தட்? சேரிட்டி இஸ் ரிசீவிங். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டு இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸை டெபிட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இந்த சேரிட்டிக்கு கொடுக்கறதுனால நாம் அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே காட்டுறோம். அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பீயிங் கூட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி. இந்த சேரிட்டி கொடுத்தா மட்டும் யூ ஹாவ் டு மென்ஷன் லைக் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசீவ்ட் ₹975. இந்த சேரிட்டி உங்களுக்கு கிளியராக புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll explain it once again. And next entry is received ₹975 from Hari Krishnan in full settlement his account of ₹1000. ஸோ ஹரி கிருஷ்ணன் கிட்டேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷு உள்ளே வருது. எவ்வளோ உள்ளே வருது? 975 rupees உள்ளே வருது. பட் ஹரி கிருஷ்ணன் கிட்டேருந்து எவ்வளோ வெளியில் போகணும்? 1000 rupees வெளியில் போகணும். பட் பேலன்ஸ் 25 rupees வந்து நாம் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் அது டெபிட்டில் போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கோல்டன் ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே கூட்ஸ் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து இட்ஸ் தேர்ட் ரூல், அதாவது நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் த ரூல்ஸ் இஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால இந்த டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். So the last entry of 8th problem is received a first and final dividend of 60 paise in the rupee form. The official receiver of Mr. Rajan owed us ₹1000. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் படிப்பீங்க. அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு ஷேருக்கு இவ்வளோ பைசா இல்லை இவ்வளோ ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் டிவிடெண்ட். ஸோ அது மாதிரி இங்கே ஒரு ஷேருக்கு 60 paise கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி ஹேவ் கிவன் டோட்டலி 1000 rupees. ஆக்சுவலி இங்கே 1000 rupeesன்னு போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் 1000, இட் நாட் ஷுட் பி 1000 rupees. அதாவது 1000 ஷேர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 1000 shares into 60 paiseன்னு போட்டோம்னா we would have received 600 rupees. ஓகே, ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. யூஸ்வலாக டிவிடெண்ட் வந்து கேஷாக தரமாட்டாங்க, பேங்க் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும்.
ஓகேவா? அதனால பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா we are receiving, bank is receiving the 600 in our account. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு who is giving? Mr. Rajan is giving to us. So for Mr. Rajan this 600 rupees is going out. அதனால அவரை நாம கிரெடிட் பண்றோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.